தமிழ்நாடு காங்கிரசின் எண்ணம் தான் என்ன? தமிழ்நாடு காங்கிரஸில் என்னதான் நடக்குது? கடந்த 2, 3 மாசமாவே நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூரில் நடைபெற்ற அந்த துக்க சம்பவத்திற்கு பிறகும் சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாலும் சரி, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி, விஜய் கட்சியான தாவேகாவுடன் கூட்டணி வைக்கணும். வைக்கலன்னா காங்கிரஸ் வந்து தன்னுடைய தனித்தன்மையை இழந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிற நெறைய விமர்சனங்களை நாம பார்த்திருக்கிறோம். கடந்த ஒரு 2, 3 வாரமா நாம கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்ல இருந்து வந்து இந்த பவர் ஷேரிங், அதாவது திமுக வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிடும். வெளியேறிட்டா திமுக கூட்டணி வந்து உடைஞ்சிரும். இது போன்ற விஷயங்களை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கும் மேல கடந்த வாரம் வந்து ஒரு செய்தி வந்து பல ஊடகங்களில் வெளிவந்தது. அதாவது 12 நபர் கொண்ட ஒரு குழுவை வந்து காங்கிரஸ் வந்து அமைச்சிருக்கு. அந்த குழு வந்து மாவட்ட வாரியாக சென்று காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் பேசுவார்கள். எந்த கூட்டணி வந்து நமக்கு சரியா வரும்? எந்த கட்சியோட திமுகவோட வைக்கணுமா? தவேகாவோட வைக்கணுமா? இல்ல வேற கட்சியோட வைக்கணுமாங்கிற ஒரு கருத்து கேட்பு கூட்டத்த பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். கடந்த 14ஆம் தேதி பீகார் தேர்தலினுடைய ரிசல்ட்ஸ் வெளிவந்தது. அதன் பிறகு வந்து இதெல்லாம் வந்து பீகார் எலக்ஷன்ஸ்க்கு முன்னால பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பீகார் எலக்ஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல. நாங்க எப்பவுமே வந்து பவர் ஷேரிங்க்கான விஷயத்த திமுகவிடம் கேட்கவில்லை. பீகார் எலக்ஷனுக்கு முன்ன இதெல்லாம் பேசப்பட்டிருந்தது. ஆனா பீகார் எலக்ஷனோட ரிசல்ட்ஸ் எப்போ நவம்பர் 14ஆம் தேதி வெளிவந்ததோ, காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒற்றை இலக்க எண்ணுக்கு அவங்கள சுருக்கிக்கிட்டாங்களோ, காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சில் வந்து ஒரு மாற்றம் தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு செல்வ பெருந்தகை பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக எங்களுக்கு திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க வந்து திமுகவோட ஒரு இணக்கமான உறவில் தான் இருக்கிறோம். எங்க ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் வந்து என்னைக்கும் உடைபடாது. இன்னொன்னு நாங்க பவர் ஷேரிங்க கேட்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம விசாரிச்ச வகையில காங்கிரஸ்ல வந்து கிட்டத்தட்ட 3 விதமான ஒப்பீனியன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணிய நம்ம அப்படியே தொடரணும். திமுக கொடுக்கக்கூடிய 25 சீட்டோ, இல்ல அவங்க ஒரு 5 சீட் எக்ஸ்ட்ரா குடுத்தாங்கன்னா, ஒரு 30 சீட்லயே நாம வந்து திமுக சொல்படி கேட்டு நாம வந்து இந்த எலக்ஷன கன்டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா, திமுக வந்து காங்கிரஸ்க்கு வந்து டெல்லியில வந்து கிட்டத்தட்ட 32 எம்பிக்கள வச்சுக்கிட்டு அவங்க வந்து காங்கிரஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ திமுகவிடம் நாம் அதிகமாக பேரம் பேசக்கூடாது அப்படின்னு முதல் தரப்பினர் சொல்றாங்க. 2வது தரப்பினர் எப்படின்னா, இவங்க இந்த 2வது தரப்பினர் எல்லாமே வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்பிக்களோ, இல்ல எம்எல்ஏக்களோ, இல்ல ஏதோ ஒரு பெரிய பதவியில இருக்கிறவங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இல்ல காங்கிரஸிடம் கிட்டத்தட்ட 4.5% வாக்குகள் இருக்கிறது. ஸோ அத வந்து அந்த ப்ரொபோர்ஷனேட்டா வந்து சீட்ஸ வந்து காங்கிரஸுக்கு வந்து திமுக குடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 35ல இருந்து 40 சீட்ஸ காங்கிரஸ் வந்து கேட்டு பெறணும். இல்லை என்றால் வேறு விதமான பிரஷர் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் பவர் ஷேரிங்காவது காங்கிரஸ் வாங்கணும் திமுக கிட்ட இருந்துங்கிறது 2வது ஆப்ஷன் பேசக்கூடியவங்க சொல்றாங்க. 3வது ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டா ரேடிக்கல். திமுக அலையன்ஸை விட்டே வெளில வந்துடணும். வெளில வந்துட்டு விஜய் போன்றவர்களோடு நம்ம கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த 3வது பேசப்படுறாங்க. முதல் சொன்ன ஆப்ஷன், அதாவது திமுக கொடுக்கிறத வாங்கிக்கணுங்கிறதா பெரும்பான்மையானவர்கள் காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவது. 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு சில டேக்கர்ஸ் இருக்காங்க. அந்த 3வது ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ்ல வந்து நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இல்லை. இப்போதைக்கு 2026 பொறுத்த வரைக்கும் நாம வந்து திமுகவோட போகிறது சரி கிடையாது. ஏன்னா விஜய் இன்னும் அன்டெஸ்டடா இருக்கிறாரு. அவருக்கான பாப்புலாரிட்டி என்னன்னு தெரியல. அவருக்கான ஓட் பேங்க், ஓட் பேஸ் என்னன்னு தெரியல. அவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குவாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட திமுக அலையன்ஸ்ல போனோம்னா, அதிமுக, பாஜக தனியா நின்னுச்சுன்னா, விஜய் அவர்களுடைய கட்சி தனியா நின்னா, திமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகின்ற இந்த நிலையில வந்து நாம அட்லீஸ்ட் சீட்ஸை வந்து வின்னிங் சீட்ஸா மாத்தலாம். ஸோ விஜயோட போனா அந்த ப்ராபபிலிட்டி இருக்குமாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால விஜயுடைய ஆப்ஷனை வந்து 2029 இல்ல 31 தேர்தலுக்கு வச்சுக்கலாம். இப்போதைக்கு திமுகவுக்கு போகணுங்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றவங்களும் 2வது ஆப்ஷனும் சொல்றாங்க. பட் யாருமே சொல்றது என்னன்னா, அலையன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் அந்த டிசிஷன் எடுப்பாரு. ஏன்னா ராகுல் காந்திக்கும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸலண்ட் ரேப்போ ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒர்க்கிங் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால அவங்க வந்து 2 பேரும் முடிவெடுக்கிறதா, இது எல்லாமே வந்து இவங்க பேசுறது எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனா
இந்த பிரஷர் டாக்டிக்ஸ் எல்லாம் திமுக கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆகல. 2011 காங்கிரஸ் வந்து தங்களுடைய பிரஷர் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி 63 சீட் வாங்கினாங்க. ஆனா கிட்டத்தட்ட 5 சீட்ல மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. 2016லயே 41 சீட் வாங்கினப்ப அவங்களால 8 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. பட் 2021ல 25 சீட் வாங்கி 18 சீட்டு ஜெயிச்சாங்க. ஸோ அதே போன்று குறைந்த எண்ணிக்கை, அதாவது குறைஞ்சுன்னா 25க்கு குறைஞ்சு இல்ல. 25ல இருந்து கொஞ்சம் ஒரு 5, 30 சீட் வாங்கி ஒரு 20, 25 சீட்டு ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கணுங்கிறதுல தான் காங்கிரஸ் வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த மூத்த தலைவர்களுடைய கருத்தா இருக்கிறது. ஆனா அந்த செகண்ட் ஆப்ஷனான திமுகவிடமிருந்து நிறைய கேட்டு பெறணும், நமக்கான மரியாதை திமுகவிடம் இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு விசாரிச்ச போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கீழ்மட்டத்துல வந்து திமுகவிடம் இருந்து மரியாதை இல்லை. ஏன்னா திமுக தொண்டர்களும் சரி, திமுகவினுடைய மாவட்ட, வட்ட மற்றும் தொகுதி அளவிலான நிர்வாகிகள் வந்து காங்கிரஸ் மட்டுமல்லாது எந்த கூட்டணி கட்சியினரையும் மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு எண்ணத்தை, திமுகவினாலதான் எல்லா கூட்டணி கட்சிகளும் ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி மென்டாலிட்டி தான் இருக்கு. அது வந்து களையப்படணும். அது களையப்படாத வரைக்கும் இந்த கூட்டணியினுடைய சிக்கல்கள் கீழ்மட்டத்துல இருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பாக்குறது வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இல்ல திரு மு.க. ஸ்டாலினும் திரு செல்வ பெருந்தகை போன்றவர்கள் அந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் மேடையில் வந்து ரொம்ப அவங்களுக்குள்ள ரேப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அது வந்து திமுக தொண்டர்களிடமும் மாவட்ட செயலாளர்களிடமும் அதற்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை. கூட்டணி கட்சிகளுடைய மதிக்கக்கூடிய ஸ்பேஸ் அங்கு இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. ஸோ இப்ப தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸில் நடக்கக்கூடிய இந்த டிஸ்கஷன்ஸும் இந்த டிபேட்ஸும் வந்து பெருமளவுல ஒரு டிசிஷன் காங்கிரஸ் வந்து அலையன்ஸ்ல பெரிய ஒரு ரேடிக்கல் டிசிஷன் எடுக்க முடியலனாலும் மேபி அவங்க வந்து டிஎம்கே கிட்ட அவங்களுக்கு தேவையான இல்ல அவர்களுக்கு டியூவா கிடைக்கக்கூடிய, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சீட்களை வாங்கி பெறுவாங்களா, இல்ல வந்து கிட்டத்தட்ட 25 சீட்டுக்கே அவங்க செட்டில் ஆயிடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் காங்கிரஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான நிதர்சனமான ஒரு உண்மை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.